சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்திய அளவில் இந்த மதுபான கொள்முதலில் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவது அதிகமாக வாங்குவது தமிழ்நாடு. எந்த கட்சியும் இதுக்கு வந்து விதிகள் கிடையாது. சார் இந்த பார்ட்டி ஃபண்ட்னா எலெக்ஷன் இருக்கிறதுல வாங்குவாங்க, அதுக்கு பிறகு மாநாடுனா வாங்குவாங்க. இதுக்கு தான் சார் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவாங்க. அப்படிதாங்க. இது எப்படின்னா மாதந்தோறும் கப்பம் கட்டுறது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போன பிறகு அந்த துறையை கவனித்தது ரத்தீஷ். முத்துசாமி இல்லையா? முத்துசாமி அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஃபைலில் கையெழுத்து போடுவார். சரி. ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணுறது இந்த 11 நிறுவனங்களுக்கு எந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த வகையில் ஆர்டர் கொடுக்கணும், எப்போது பணம் அவர்களுக்கு ரிலீஸ் செய்யணும், இதையெல்லாம் வந்து நிர்ணயித்தவர் ரத்தீஷ். என்ன சார் நிழல் அமைச்சராக இருந்திருக்காரா ரத்தீஷ்? நிழல் அமைச்சர் ஒரு பவர் சென்டர் சார். அதாவது ரத்தீஷ் உதயநிதி ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் டாஸ்மார்க்கே நிர்வகிக்கிற அளவுக்கான பவர் சென்டர் அந்த இடம் அவருக்கு கிடைச்சதா சார்? இது டாஸ்மாக் மட்டுமல்ல, எல்லா துறையிலும் ரத்தீஷ் தலையீடு இருந்திருக்கும். வெறும் டாஸ்மாக் மட்டுமா இருந்திருக்கும்? நிச்சயமாக இருந்திருக்காரு. மருத்துவத்துறையில் இருந்திருக்கும், மின்சாரத்துறையில் இருந்திருக்கும், அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கும், எல்லாத்துலையும் இருந்திருக்கும். இல்லாமல் இருக்காது. பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு அமித்ஷாவை சந்தித்த போது ஒரு 10 அமைச்சர்கள் பட்டியலை கொடுக்குறார். எடப்பாடி கொடுக்குறாரு. இந்த 10 அமைச்சர்கள் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை பற்றி பேச முடியும், ஊழலை பற்றி பேச முடியும். ஒரு நடவடிக்கை தான் நேரு சிக்கந்து, அமைச்சர் துறை மாறியது, அடுத்து உதவி டார்கெட் செய்யப்படுவது, இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். இன்னும் தொடர்ந்து இன்னும் சில அமைச்சர்கள் சிக்க போகிறார்கள். அப்பாவுக்கும் மகனும் நடக்கிற சண்டை வந்து இதோ வந்து கூட்டணி யாருடன் அல்லது முகுந்தனுக்கு என்ன பதவி, அது இல்லை. இதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய சண்டை இருக்கு. அது உண்மை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. சார் நான் உடச்சே கேட்குறேன் சார். பன்னீர் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸா? அதான் சொல்ல முடியாதுன்றனே. அன்புமணி தான் வந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறார். பிஜேபி கூட்டணி வேணுங்கிறாரா? தனி அணி அமைக்கணும். கடந்த முறை அதிமுகவுடன் ஏன் சேரல? 10.5 கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அந்த கட்சியோட ஏன் சேரல அன்புமணி? எதுக்கு தனி அணி அமைத்தார்? இந்த முறை அதே கேம் ஆடுறார். அதுக்கு திமுக பின்பக்கமாக இருந்து அன்புமணி இயக்கி கொண்டிருக்கிறார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. இடி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஒரு தொடர் ரெய்டு போயிருக்காங்க. இடியுடைய டைரக்டர் விசாகன் ஐஏஎஸ்க்கு வந்து சம்மன் கொடுத்து விசாரணைக்கு ஆஜராகியிருக்காரு. அவர் மனைவியும் சேர்த்து விசாரணைக்கு ஆஜராகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு என்பது நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்து சம்மன்ஸும் கொடுத்துருக்காங்க இடி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் சிக்க வைக்கப்படுவார், உதயநிதி அவர்கள் தான் மெயின் டார்கெட் அப்படிங்கிற ரீதியில் எல்லா புலனாய்வு வார பத்திரிகைகளும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக டாஸ்மார்க்ல இருந்து ஒரு குறிப்பிட தகுந்த அமௌண்ட்டு பிஎஃப்ஆ போகுது. அந்த பிஎஃப்னா நான் என்ன நினச்சிக்கிட்டதுன்னா டாஸ்மார்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பிஎஃப் என்னமோ வேற பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்க. முதல்ல இந்த பார்ட்டி ஃபண்ட் தான் என்ன, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல சார். நீங்கள் தான் சார் கொஞ்சம் சொல்லணும். எப்படி டாஸ்மார்க்ல இருந்து பார்ட்டி ஃபண்டு போகுது, அந்த பின்னணி என்ன சார்? இது இல்லை, கேள்வி கேட்கறது 2 ஸ்டைலு. அது ஒன்று, ஒரு பத்திரிக்கையாளராக எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி கேள்வி கேட்குறது ஒரு ஸ்டைலு. ஆனால் முதல் முறையாக நம்ம ஆதன் தாமரை ஃப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு கொண்டு வந்தார் பாருங்க, பயங்கர சிறப்பு. பார்ட்டி ஃபண்டு வாங்குறது உலகத்தில் இப்போ டீ கடை வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் டாஸ்மாக் எம்ப்ளாய்க்கு ஃப்ராவிடன்ட் ஃபண்டுக்காக வசூல் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறது? உண்மையிலே தெரியல சார் எனக்கு. அதாவது ஒரு நிறுவனத்தில் என்ன மதுபானங்கள் தயாரிக்கப்படுகின்றன, அது வந்து எத்தனை லட்சம் பெட்டிகள் டாஸ்மாக் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிறது, அது எப்படி சில்லறை கடைகளுக்கு போகிறது, இது வந்து இந்த மதுபான ஆலைகளுக்கும் டாஸ்மாக்கும் இடையே இருக்கிற ஒரு வர்த்தகம். ஆமாம். இதில் என்னென்னா பெட்டிக்கு ஒரு பாக்ஸுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு ஒரு நிர்ணயம் செய்து மாதந்தோறும் வாங்குறது தான் பார்ட்டி ஃபண்டு. ஓகே. அது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும் கண்டுபிடிச்சதில்லை, அதிமுக ஆட்சியிலே கண்டுபிடிச்சி தொடர்ந்து வருது. 2 கட்சியும் மாறி மாறி இந்த பார்ட்டி ஃபண்டு கலாச்சாரத்தில் இறங்கி இருக்கிறது. சரி. இது வெறும் ஏதோ டாஸ்மாகில் மட்டும் கிடையாது. மணலுக்கும் பார்ட்டி ஃபண்ட் இருக்கு, ஹைவேஸ் டெண்டருக்கும் பார்ட்டி ஃபண்ட் இருக்கு. சரி. இதோ பார்ட்டி ஃபண்ட் வந்து டாஸ்மாக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனது இல்லை, எல்லா டெண்டர்லையும் எல்லாத்துக்கும் பார்ட்டி ஃபண்டு. சரி. அதாவது எப்படின்னா, முதல்ல ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா
அமைச்சரே முடிவு செய்துவிட்டு ஒரு தொகையை வாங்கி கொண்டு கட்சி மேலெடுத்து கொடுப்பார். அது வந்து இந்த டெண்டர் எடுத்தீங்கன்னா 100 கோடிக்கு எடுத்தீங்கன்னா இதை பார்த்து செய்யுங்க அப்படின்றது ஒரு முறை. ஆனால் இப்போ எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி கொண்டு வந்து இந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கணும், அவர் எடுத்தால் எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரியே வருவார். ஓகே. ஸோ முதல்ல ரோல் எடுத்ததே இப்போ இல்லை. ஓகே, எல்லாமே மேலே முடிவு பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த சிஸ்டம். சரி, இதில் வந்து என்னென்னா இந்திய அளவில் இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம், அதுவும் குறிப்பாக டாஸ்மாகில் இந்த மதுபான கொள்முதலில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கும் வந்து அதிகமாக வாங்குவது தமிழ்நாடு. சரி, எல்லா ஊர்லேயும் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்கிறது. சரி, எந்த கட்சியும் இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. சார் இந்த பார்ட்டி ஃபண்ட்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது மாநாடுனா வாங்குவாங்க, இதுக்கு தான் சார் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவாங்க. அப்படிதாங்க. இது எப்படின்னா மாதந்தோறும் கப்பம் கட்டுறது. மணல் எப்படி இப்போ மாதந்தோறும் மணல் இவ்வளோ எடுத்துக்கணும்னு வாங்குறாங்கல்ல, ஆமாம், அந்த மணல் இவ்வளோ தூரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு தருவாங்க. சரி, ஆனால் அதுக்கு அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் 8 மணி டு ஈவினிங் 6 மணிக்கு தான் எடுக்கணும். அதுக்கு நேரம் எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்தால் பார்ட்டி ஃபண்ட். சரி, சட்ட விரோதமாக செயல்படுவதற்கு பார்ட்டி ஃபண்ட். ஆனால் அந்த டாஸ்மாகில் வந்து சட்ட விரோதமே பண்ண முடியாது. ஈடி வந்து இதில் ஏதாவது கண்டுபிடிச்சதா உண்டு. என்னென்னா மதுபான ஆலை உரிமையாளர்கள் தாங்கள் தயாரிக்கிற பீர், பிராந்தி, விஸ்கி எல்லாமே டாஸ்மாக் மூலமாக தான் சில்லறை கடைகளுக்கு கொண்டு போய் விற்க முடியும். அவங்க மதுபான ஆலை அதிபர்கள் தயாரித்து நேரடியாக சில்லறை கடைகளுக்கு கொண்டு போய் விற்க முடியாது. எக்ஸைஸ் தாசில்தார் வந்து ஒவ்வொரு ஃபேக்டரிலையும் இருப்பார். கண்டிப்பாக இருப்பார். டிசி எக்ஸைஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போட்டு சீல் வைத்த பிறகு வெளியே போவாங்க. ஏனென்றால் என்ன விஷயம்னா இது வந்து இந்த லைசன்ஸே வந்து ப்ரிவிலேஜ் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆர்டர் தரணும். ஓகே, இல்லை கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு சரியாக வராது. கோர்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அரசாங்கம் என்ன கெடுபிடி பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ப்ரிவிலேஜ் லைசன்ஸில் எப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு எப்படி கொள்முதல் பண்ணணும், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாலிசி மேக்கிங். எப்படின்னா ஒரு தப்பு நடந்தால் அந்த ஆலைக்கே சீல் வைத்துடலாம். ஓகே, ஒரு நீங்கள் வந்து ஸ்பிரிட்டில் இவ்வளோ தான், ஒரு பாட்டில் இவ்வளோ ஸ்பிரிட் இருக்கணும், இதெல்லாம் அளவு இருக்குல்ல, அது அளவு கூடினாலோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெஸ்டிங் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாய்சனஸ் ஏதாவது கலந்து போய் ஏதாவது கடையில் போய் செத்து போனாலோ ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து கடையில் அவங்க ஆலையில் தயாரித்து அவங்க சில்லறையில் போய் விநியோகம் செய்ய முடியாது. கவர்மெண்ட் மூலமாக தான் வைக்க முடியும். புதுசாக ஈடி என்ன சொல்கிறாங்கன்னா கலால் வரியை கட்டாமல் நேரடியாக சில்லறை கடைகளுக்கு 2-3 மதுபான ஆலைகள் விநியோகம் செய்திருக்கிறது. ஈடி ஒன்று புதுசாக சொல்லியே சார், பிடிஆர்ஏ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கலால் வரியில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சரிவு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிடிஆர் வச்சுருக்காரு. இல்லை, கரெக்டாக. அது எப்படின்னா பாண்டிச்சேரி, ஆந்திரா இந்த இடத்துல வாங்கி கடை 3 பிறகு விற்கிறது. ஓகே, அதுதான் அவர் சொன்னது. கலால் வரிக்கு நமக்கு வராமல் பாண்டிச்சேரி சரக்கு, ஆந்திரா சரக்கு விற்கிறாங்க. விடிய விடிய டாஸ்மாக் பாரில் விற்கிறாங்களே, கடை வந்து இப்போ 11 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மூடிறாங்களே, அதன் பிறகு வந்து பாரில் இருக்கும். ஆமாம், அந்த பார் நடத்தப்படுற இடத்துல 24/7 விற்பாங்க. ஆமாம், அதுதான் வந்து நமக்கு வரி வராமல் போவதால் பெரிய இழப்புன்னு சொன்னாங்க. அந்த பார்ல விற்கிறது எல்லாமே பாண்டிச்சேரி சரக்கு, ஆந்திரா சரக்கு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஆனால் முதல் முறையாக ஈடி இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 9, 10, 11 டிஸ்டிலரி ப்ரூவரியில் ஏதோ 2 நிறுவனம் மட்டும் கலால் வரி கட்டாமல் சில கடைகளை 4000 கடை இருக்குன்னா ஒரு 500-600 கடைகளில் ஒரு குறிப்பிட்ட கடைகளில் இப்படி விநியோகம் செய்கிறாங்க. அது வாய்ப்பே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா முடியாது. சரி, ஏன்னா எல்லா கடையிலும் ஒரு 3-4 பேர் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கள்ளத்தனமாக வருகிற சரக்குகளை விற்று எப்படி வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கறது, எப்படி கடைக்கு இந்த ஆலைக்கு அனுப்புறது? சரி, இடி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மின்சார யூனிட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அதான் சொல்ல, இதெல்லாம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஈடி வந்து இப்போ வந்து அவங்க முன்னாடி வைத்திருக்கிற பிரச்சனைகள். ஓகே சார், அரசாங்கத்துக்கு இதனால் நெருக்கடி வருமா, மதுபான ஆலைகளுக்கு நெருக்கடி வருமா, இந்த விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேட்டில் யாரெல்லாம் சிக்க போகிறார்கள், உதயநிதி தான் டார்கெட்டா, போக போக தெரியும் சார். இந்த டாஸ்மார்க் எம்டி விசாகன் இருக்காரா சார், அவர் ஏன் சார் வந்து ரித்தீஷ்க்கு வந்து மெசேஜ் என்ன பண்ணுவோம், டாஸ்மார்க்ல இவ்வளோ வியாபாரம் போயிருக்கு, இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஏன் வந்து விசாகன் வந்து ரித்தீஷ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்? யார் இந்த ரித்தீஷ், அவருக்கும் டாஸ்மார்க்குக்கும் என்ன தொடர்பு?
அவருடைய அண்ணன் வந்து ஏதோ ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி எப்படி டாஸ்மார்க்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஏன் வந்து டாஸ்மார்க் எம்பி வந்து ரித்தீஷ்க்கு சொல்லணும்? அவருக்கு என்ன சார் ரோல் இருக்குதுல? உதயநிதி திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தபோது பலதரப்பட்ட நண்பர்கள் வந்து ஒன்று சேர்வது இயல்பு. அப்புறம் வசதி படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்களிடம் போய் நட்பாக சேர்வது என்பது இயல்பு. அதை வசதியானவங்களும் சேருவாங்க, வசதி இல்லாதவங்களும் போய் சேருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். ஸோ அப்படி வந்து அரசியல்வாதியாவதற்கு முன்பாகவே உதயநிதியோட பழக்கமாக இருந்தவர்கள் இந்த ரத்தீஷ். அவங்க அண்ணன் வந்து சர்வேஷ் ஐபிஎஸ் ஆஃபீஸ், அவர் தமிழ்நாடு கேடர். ஸோ என்னென்னா இவருடைய இந்த ஐபிஎஸ் ஆனதால் தான் இவர் தம்பி பழக்கம் இல்லை. இவங்களாம் ஐபிஎஸ் அதிகாரி ஆவதற்கு முன்பாகவே இவங்களாம் பழக்கம். சரி. ஸோ ரத்தீஷ்க்கு வந்து அவர் ஒரு பெரிய தொழிலதிபர்லாம் கிடையாது. அவர் எங்கே கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரா? இல்லை. ஏதாவது கார் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரா? இல்லை. எங்கேயா டீலர்ஷிப் வச்சுருக்காரா? இல்லை. ஒன்றுமே கிடையாது. அவர் தொழிலதிபர் என்று போடுவதே ஆச்சரியமாக இருக்குது. அவர் உதயநிதியோட நண்பர். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போன பிறகு அந்த துறையை கவனித்தது ரத்தீஷ். முத்துசாமி இல்லையா? முத்துசாமி அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஃபைலில் கையெழுத்து போடுவார். சரி. ஆனால் அந்த பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணுறது, இந்த 11 நிறுவனங்களுக்கு எந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த வகையில் ஆர்டர் கொடுக்கணும், எப்போது பணம் அவர்களுக்கு ரிலீஸ் செய்யணும், இதையெல்லாம் வந்து நிர்ணயித்தவர் ரத்தீஷ். என்ன சார் நிழல் அமைச்சராக இருந்திருக்காரா ரத்தீஷ்? நிழல் அமைச்சர், அவர் பவர் சென்டர். சரி. அவர் வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஆமாம். பெருசாக வந்து அவருடைய புகைப்படமோ ஆளோ தெரியுது வாய்ப்பில்லை. அவர் வந்து இந்த மாதிரியான இப்போ எப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஏதோ ஒரு பவர் சென்டர் இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் மன்னார்குடி பவர் சென்டராக இருந்தாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பவர் சென்டர். இந்த வசூலித்து கொடுப்பதில் வந்து கில்லாடி, பெரிய தில்லாலங்கடி. சரி. ஆனால் அவரை நோக்கி இன்னைக்கு ஈடி வந்த பிறகு ஆரியபுரத்தில் இருக்கிற அவர் வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டார். ஆமாம். தலைமறைவாக இருக்கார். லண்டன்லேயோ துபாயில் இருக்கார். கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் வந்து தப்பிச்சு போவதால் இந்த வழக்கு ஒன்றும் ஈர்த்து போவதில்லை. அவர் வந்த பிறகு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். ஓகே. அந்த விசாரணையில் விசாகனுக்கும் ரத்தீஷுக்கும் நடந்த உரையாடல்கள் என்ன, நீங்கள் ஏன் அவருக்கு ஆர்டர் போட்டீங்க? ஏன்னா இதுவரை விசாகன் வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஈடு எதிர்பார்ப்பது என்ன, ஏன் ரத்தீஷ் கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, இந்த நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, இந்த நிறுவனங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்ற விஷயத்தை விசாகன் சொல்லணும். விசாகன் சொன்ன பிறகு தான் ரத்தீஷ் கிட்ட போய் ரீச் பண்ணுவாங்க. ரத்தீஷ் சொல்லணும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னா அவர் யாரை கை காட்டுவார்? உதயநிதியா? யார் கை காட்ட போகிறாரு தெரில. ஸோ நிச்சயமாக திமுக அரசாங்கத்துக்கு ரத்தீஷால் மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. சார் அதாவது ரத்தீஷ் உதயநிதி ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் டாஸ்மார்க்கே நிர்வகிக்கிற அளவுக்கான பவர் சென்டர் அந்த இடம் அவருக்கு கிடைச்சதா சார்? வெறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ டாஸ்மாக் மட்டுமல்ல, எல்லா துறையிலும் ரத்தீஷ் தலையீடு இருந்திருக்கும். வெறும் டாஸ்மாக் மட்டுமா இருந்திருக்கும்? நிச்சயமாக இருந்திருக்காது. மருத்துவத்துறையில் இருந்திருக்கும், மின்சாரத்துறையில் இருந்திருக்கும், அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கும், எல்லாத்துலையும் இருந்திருக்கும். இல்லாமல் இருக்காது. இவங்க வந்து இங்கே மட்டும் எடுப்பாங்களா கையை? எல்லா இடத்துலையும் கையை எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேனே, பெரிய தில்லாலங்கடி கில்லாடின்னு சொன்னேன்ல, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான். அந்த மாதிரி இவருக்கு வந்து என்ன நினச்சாருன்னா, போய் ஒரு பெரிய பணத்தை அடித்து செட்டில் ஆகிடலாம். அப்பப்போ சொல்லுவாராம் டைலாக், ஒரு பெரிய பணம் அடிச்சுட்டு போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடலான்னு. இப்போ உண்மையிலே செட்டில் ஆகிறதுக்கு போனாரா இல்லை தங்கிட்டு தப்பிச்சு போயிருக்காரா? ஓகே. தப்பிச்சு போனதால் வந்து தப்பிக்க முடியுமா? அங்கே லண்டனில் உட்காந்து தங்களுடைய அதிகார மையத்தை வைத்துக்கொண்டு இந்த கேஸை சரி செய்ய முடியுமா? பொலிட்டிக்கலாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருமே தப்ப முடியாது. ஓகே சார். இதில் இன்னொரு கேரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன். அவர் வந்து குறுகிய காலத்திலேயே வந்து ஒரு 3 படங்கள் தயாரிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டுக்குறாங்க. அவர் எப்படி சார் இன்னொரு பவர் சென்டராக வந்து திமுகக்குள்ள உருவானார்? அவருக்கும் உதயநிதிக்கும் என்ன தொடர்பு? குறிப்பாக ரத்தீஷ் வலதுகரம்னா ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதிக்கு இடதுகரம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ரெட் ஜெயின் மூவிஸ்க்காக படங்களை வாங்கி திரையிட்டு காட்டுகிற ஒரு பணியை ஆகாஷ் செய்து வந்திருக்கிறார். ஆகாஷ் ஒன்றும் வந்து ஏதோ ரோட்டில் போகிற ஆள் இல்லை. அவர் சேலம் பக்கத்தில் ஆத்தூரில் தம்மம்பட்டியை சேர்ந்த ஒரு தொழிலதிபருடைய மகன். நகைக்கடை, லோக்கல் பஸ் சர்வீஸ்லாம் வைத்திருக்கிறார்கள். ஓகே. ஸோ அதன் மூலமாக அவருக்கு ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான். அவருடைய சகோதரியை அமைச்சர் அன்பில் மகேஷுடைய அத்தை மகன் வாளாடி கார்த்தி அவர் கட்டியிருக்கார். அதன் மூலமாக ஆகாஷ் வந்து இங்கே நெருக்கமாக இருக்கார். அதன் பின்பு கெவின் கேர் குரூப்பில் பொண்ணு எடுத்திருக்கார். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சென்டரில் தான் இருக்கிறாங்க. இந்த ரெட் ஜெயின் மூவிஸுக்காக இவர் வந்து படத்தை இவர் தான் வாங்கி முடிவெடுக்கிற
அதிகாரம். ஒரு அதிகார மையமாக இருந்திருக்கிறார். அது ஒன்று. இப்போ அதுக்கு அது ஒரு மட்டும் காரணமாக இருக்க முடியாது. சரி, படம் தயாரிக்கலாம், ரெட் ஜெயண்ட்டுக்காக இன்னொரு மூவிஸை வந்து தயாரிச்சிருக்கலாம், டான் மூவிஸ்னு போட்டு இந்த 3 படம் நீங்கள் சொல்கிற படம் பராசக்தி, இட்லி இட்லி கடை, கடை, இப்படி சிம்பு படம் பண்ணலாம். அதனால் அது ஒன்றும், அதான் சொன்னேன், அவரும் தலைமறைவாக இருக்கார், ரத்தீஷும் தலைமறைவாக இருக்கார். அவர் எதுக்கு தேடுறாங்க, இவர் எதுக்கு தேடுறாங்க? இடி கொடுக்குற நோட், இடி கொடுக்குற ப்ரெஸ் நோட் அல்லது கோர்ட்டில் தாக்கல் செய்கிற அஃபிடவிட், அதுதான் நமக்கு தெரியும். ஓகே சார், இவங்க 2 பேரையும் குறிவைப்பதன் மூலமாக உதயநிதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு இடி நினைக்கிறாங்களா, இல்லை இந்த டார்கெட் உதயநிதி தானா? அமைச்சர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறீர்கள், முதலமைச்சர் குடும்பத்தின் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்றது எடப்பாடியுடைய கோரிக்கை. பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு அமித்ஷாவை சந்தித்த போது ஒரு 10 அமைச்சர்கள் பட்டியலை கொடுக்கிறார், எடப்பாடி கொடுக்கிறார். இந்த 10 அமைச்சர்களை நீங்க அடிச்சீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை பற்றி பேச முடியும், ஊழலை பற்றி பேச முடியும். நம்ம வந்து ஒரு 10 மாத காலம் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியினுடைய நிர்வாகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து செய்யுங்கன்னு இருக்காங்க. அது ஒரு நடவடிக்கை தான். நேரு சிக்கந்து, அமைச்சர் துறை மாறியது, அடுத்து உதயநிதியை டார்கெட் செய்யப்படுவது, இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். இன்னும் தொடர்ந்து இன்னும் சில அமைச்சர்கள் சிக்க போகிறார்கள். அவங்களுக்கும் தெரியும் யார் சிக்க போகிறார்கள், ஈடு என்ன அடிக்க போகுதுன்னு. கண்டிப்பாக இது டிசம்பர் ஜனவரி வரை 2026 ஜனவரி மாதம் வரை ஈடி வந்து துரத்தி அடிக்க போகுது திமுகவை. அதுக்கு என்னெல்லாம் செய்தால் தப்பிக்கலாம்னு திமுகவும் வந்து யோசிக்கும். சட்ட ரீதியான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் தப்பித்து போய் தஞ்சம் அடைவதாலோ அல்ல வெளியில் உக்காந்துக்கிட்டு இதை வந்து டெல்லியில் இருக்கிற விஐபி மகன்களை பிடித்து கொண்டு, இல்லை அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர்களை மாமன் மச்சானை பிடித்து கொண்டு இது சரி செய்ய முடியுமா என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே சார், இந்த ரோட் மேப் போட்டு கொடுத்தது எடப்பாடி தான். எடப்பாடி கொடுத்த ஃபைல்ஸ் மூலமாக தான் இந்த ரெய்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அப்படி கிடையாது. பாஜகவுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இப்போது இந்த கூட்டணி ஏற்படுகிற நாளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திமுக பற்றி பட்டியல் வாசிச்சாரு சார். 39,000 கோடி ரூபாய்க்கு இந்த ஆட்சியில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மணல், டாஸ்மாக், இபி, மருத்துவம், ஃபுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த வெறுமனே சொல்லிட்டு போனால் அமித்ஷாவுடைய வாய்ஸ் அவ்வளோதானா அப்படின்னு எடப்பாடி கேட்பாரா இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் பட்டியல் போட்டீங்க, என்னென்ன துறைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வந்து நடவடிக்கை எடுத்தால் அது ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதனோட தொடர்ச்சி என்ன? சும்மா அப்பப்போ வரீங்க, ஐடி, இடி எல்லாம் ரைடு நடக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அதனால் எடப்பாடி விடுவாரா? நிச்சயம் விட மாட்டார். ஓகே சார், அப்படின்னா வரக்கூடிய காலம் திமுகவுக்கு போதாத காலம்னு சொல்ல வரீங்களா சார்? போதாத காலம் அல்ல, அதுக்கு மேலே இருக்கும். எப்படி போதாத காலம்? நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படிலாம் ஊழல் நடந்துன்னு தொடர்ச்சியாக நான் பேசியிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன், டிவிலையும் பேசியிருக்கீங்க. அப்போது திமுக ஆட்சிக்கு ஏன் வரணும், சரி வந்த பிறகு என்ன செய்யணும், அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் பேச்சை கேட்காதீங்க, ஊழல் பர்சன்டேஜை குறைங்க, கட்சிக்காரர்களை அரவணையுங்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படி தான் நடந்திருக்குதா? இல்லை. அதிகாரிகளுடைய ஆட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த ஊழல் சதவீதம் குறைந்திருக்கிறதா? அதிமுக ஆட்சி காலத்தில் இருப்பதை விட டபுள் மடங்காக இருக்குது, 3 மடங்காக இருக்குது. சரி, கட்சிக்காரங்க நல்லா இருக்காங்களா? கட்சிக்காரர் நல்லா இல்லை. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்துலேயே அதே டெண்டர் பேக்கேஜு, அப்புறம் அந்த மாதிரி அவங்களாம் அந்த காலத்தில் அவங்களே அமைச்சர்களே வந்து நிறுவனங்களை தொடங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் 10 ஆண்டு காலமாக திமுகவை வந்து கட்சிக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அந்த கட்சிக்காரனுடைய நிலைமை என்ன? அவனுக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருப்பீங்களா? அவனுக்கு ஒரு ரோட் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பீங்களா? அவனுக்கு ஒரு இபி கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களா? அவனுக்கு ஒரு ஃபுட் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கே டெண்டர். அப்படி இல்லையா இவங்கள திரும்ப கம்பெனி ஆரம்பிக்கிறது. ஏன்னா கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. கட்சி இருந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். சரி, இப்படிலாம் இருக்கும்போது எப்படி சார் சிஎம் வந்து 200 தொகுதிகளையும் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு? ரியாலிட்டி சிஎம்க்கு தெரியலையா என்ன? ஆசைப்படுறது வந்து தனி மனித விருப்பம். அதுவும் அதிகாரத்துடைய உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிற மனிதனுடைய ஆசை எப்படி இருக்கும்? அது கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமாக சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு எடுத்தால் கூட பர்சன்டேஜ் சர்வே எதை எடுத்தாலும்
திமுக ப்ளஸ்ஸாக இருக்கும். மக்கள் வந்து எப்படி உண்மையை சொல்லுவாங்க? ஒரு சமயத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு யூடியூபர் போய் பஸ்ஸில் எடுக்கிறார். கண்டக்டர் டிரைவர்லாம் போய் எடுக்கிறார். சிறப்பான ஆட்சின்றாங்க. அப்போ கண்டக்டர் ஏன் போராடுறாங்க? ஒரு கண்டக்டர் டிரைவர் கூட இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர எங்களுக்கு இப்படி தான் செய்யலைன்னு சொல்ல. அப்போ என்ன அர்த்தம்? வெளிப்படையாக சொல்லுவது என்பது ஏற்கவே முடியாது. உங்ககிட்ட வந்து ஒரு கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ணு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கேமரா முன்னாடி நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உண்மை போட மாட்டீங்க. ஆமாம். எதுக்கு இவர் யார், எந்த ஏஜென்சி நமக்கு தெரியுன்ட்டு எல்லாமே அவங்க ஃபேவராக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு கொடுத்துருவீங்க. அதை சர்வேலாம் நம்பவே முடியாது. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வந்த பிறகு எப்படி நடத்தணும்? மத்தியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களை ஏன் இடி துரத்துது? ஏன் ஐடி துரத்துது? வராத மாதிரி உங்களால் ஆட்சி நடத்த முடியாதா? ஊழல் சதவீதத்தை குறைக்க முடியாதா? கட்சிக்காரெல்லாம் புலம்புறானுங்க. அப்போ இந்த எந்த கோரிக்கைகளை நாம் வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா? சிஎம் சொல்லலாம் 200+ ரைட்டு, பார்ப்போம். ஓகே சார். அதே போல் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு வந்து ரெய்டெல்லாம் வந்து டிவிஎஸ்சி போனாங்க. சமீபத்தில் கூட சேவூர் ராமச்சந்திரன் நீதிபதி போன்ற லாஸ்ட் எம்எல்ஏ அவங்க வீட்டுக்குலாம் ரைடு போயிருக்காங்க. கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க திமுக தரப்பும் எந்த அளவுக்கு ப்ரொசீட் பண்ண மாதிரி தெரியலையே சார். வேலுமணி வீட்டுக்கு போனாங்க, தங்கமணி வீட்டுக்குலாம் போனாங்க. ஆனால் பெருசாக எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியலையே சார் டிவிஎஸ்சியும். இதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இந்த 2 பேருக்கும்? ஆளுங்கட்சி மீது மத்திய அரசுடைய ஏஜென்சிகள் வந்து அடிக்கும் போது நீங்கள் அதிமுக வீட்டில் ரைடு நடக்கிறது என்ன பெரிய விஷயம் சார்? பெரிய விஷயம் இல்லை சார். கடந்த முறை ரைடுலாம் போனாங்க, ஆனால் எஃப்ஐஆர் கூட போடலைங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அறப்போட செய்யாமல் நிற்கிறாரு. அதான் சொல்கிறேன். நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுத்த நடவடிக்கை பற்றி கேட்குறீங்க. ஆமாம். பதில் சொல்ல வேண்டிய திமுக அரசாங்கம்ல என்ன பண்ணாங்க? இந்த ஆட்சியில் யார் கோல் வச்சினார்கள்? எந்த அதிகாரி உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க? கார்த்திகேயன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தார். அவர் அப்படி எங்கே வந்தார்? அதே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம். மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடந்த ஆட்சி காலத்து இருந்தார். அவரே தொடர்கிறார். ஆமாம். நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதே அதிகாரிகள் அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. புதிய ஆட்சியில் தொடர்ந்தால் எப்படி அந்த ஃபைல் வந்து அந்த பேப்பர் எப்படி மூவ் ஆகும்? அந்த கேஸ் எப்படி நடக்கும்? அது கார்த்திகேயனுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் அடித்து கொண்டது இருக்க, அவர் எனக்கு வேணும், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் எனக்கு வேணுன்றாரு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் நேரு எனக்கு வேணுங்கிறாரு, ஐஏஎஸ் மினிஸ்டர் ஏவவேல் எனக்கு வேணுங்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்காக 3 பேர் திமுகவில் இப்படி அமைச்சர்கள் ஓடிக்கொண்டு நீங்கள் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அடித்து கொண்ட காட்சியெல்லாம் எனக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஓகே. அந்த அளவுக்கு அமைச்சர்கள் வந்து அப்போ இவர் இல்லைன்னா அந்த துறை நடத்த மாட்டீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும். கடந்த ஆட்சி காலத்தில் அவர் துறை எப்படி வைத்து கொண்டார், அதே மாதிரி நமக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எப்படி உருப்படும்? இதனால பயனடைந்தவர்கள் யார்? பாதிக்கப்படுபவர்கள் யார்? மத்திய அரசு வந்து எப்படி அடிக்க போகுதுன்றலாம் நடக்க போகுது. ஓகே. நீங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கு முன்பே பாஜகவுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியும். ஆமாம். பழி வாங்குது, தேடி தேடி அடிக்குது. ஊழலுடைய அளவை குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லா ஸ்டேட்டில் நடக்குதுன்னு சொன்னேன். ஒரு கண்ணும் காதும் வச்சு தெரியாத மாதிரி நடத்துவாங்க ஊழலை. ஊழல் செய்வதற்கு வெக்க பண்ணும், முதல்ல வெக்க பண்ணும். ஆனால் ஒரு அரசாங்கத்தில் இதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னா ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். அந்த அளவுகோலே கிடையாது, வரம்பு மீறி போயிட்டாங்க. அதுதான் இந்த அடி சார். அப்படியே பாமகக்குள்ளே போகலாம் சார். ஏன்னா சார் இன்னமும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியலையே சார். இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் போல இருக்கே. பாமக நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை என்பது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை எப்படி போகும்னு தெரியல. அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த ஸ்க்ரோலிங் பார்த்தேன். அவங்க பேட்டி வரத்துக்கு முன்பாக அன்புமணிக்கு எனக்கும் மனக்கசப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க டாக்டர் ராமதாஸ். மனக்கசப்பு இல்லைன்னா அன்புமணி இறங்கி வந்திருக்கணும். ஆமாம். ராமதாஸே போட்டி கூட்டு நடத்துகிறாரு, வீட்டில் வரலாம், கவலைப்படல. அப்புறம் வந்து நேற்று வந்து நான் இளைஞர்னு சொல்லி நீச்சல் குளத்தில் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போடுறாரு. நீங்கள் இந்த கட்சி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி. ஆமாம்.
நீங்கள் பார்க்குற அந்த மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, அந்த எண்ணம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் தைலாபுரத்தை ஒரு போயஸ் தோட்டம் மாதிரி வச்சுருக்கீங்க. ஆமாம். எளிமையானவர் டாக்டர் ராமதாஸ், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அந்த ஜாதிக்காக பாடுபட்டவர். ஆனால் நீங்கள்லாம் இப்படி ஒரு நீச்சல் குளம் வீட்டில் கட்டிக்கிட்டு நீச்சல் அடிக்கிறதுலாம் போட்டால் நீங்கள் யாருக்கு அதை வந்து வெளிப்படுத்துறீங்க? உங்கள் சமூக மக்களே பார்ப்பாங்கல்ல. நிச்சயமா. நம்ம வந்து 21 தியாகிகளை இந்த சமுதாயம் கொடுத்துருக்கிறது. அந்த குடும்பம் எப்படி இருக்குது? அன்புமணி குடும்பம் எப்படி இருக்குது? இப்போ காடுவெட்டி குருவுடைய மகளும் மகனும் பேட்டி கொடுக்குறாங்க. ஆமாம். அவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்டவர்கள், ரத்தம் வியர்வை சிந்தியவர்கள் எப்படி இருக்காங்க? நீங்கள் போய் நீச்சல் குளத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போட்டால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ட்ரோல் ஆவீங்க. இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகும். நான் இளமையாக இருக்கிறேன், என் வலிமையை பார், என் கையை பிடிச்சு பாருங்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். மகனுக்கும் உங்களுக்கும் சண்டை. சார் 2 பேருக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த மாநாட்டில் பேசிட்டாரோ ஐயா? மாநாட்டில் பேசுகிறாரு. வந்து நேற்று வரைக்கும் விடலையே. இப்போ நான் எனக்கு மனக்கசப்பு இல்லைங்கிறாரு. அப்போ முகுந்தன் பரசுராமனை அன்புமணி ஏற்றுக்கொண்டாரா? இளைஞரணி தலைவராக இவர் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த மனக்கசப்பு நீங்க இருக்கணும். ஆமாம். நமக்கு நாளைக்கு என்ன அறிவிப்பு வர போகிறது? இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் சொல்ல போகிறாரா? இந்த சண்டை வேறு ஏதோ சண்டை, அது வெளிப்படையாக உடைச்சி பேச முடியாது. அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற சண்டை வந்து ஏதோ வந்து கூட்டணி யாருடன் அல்லது முகுந்தனுக்கு என்ன பதவி, அது இல்லை. இதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய சண்டை இருக்குது. அது உண்மை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. சார் நான் உடச்சே கேட்குறேன் சார். பன்னீர் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸா? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றேனே. பன்னீர் அறக்கட்டளைங்கிற ஃபண்ட்ஸை பற்றி இல்லை எதனால் சண்டைலாம் சொல்லவே முடியாது. ஓகே. அதனால் இந்த சண்டை யார் வந்து தீர்வு காண போகிறார்கள், ஜி.கே. மணியா அல்லது வேறு தலைவர்களா, யாருமே சொல்ல முடியாது. தீர்வு எப்படி எட்டப்படும்னா, அன்புமணி வந்து இந்த தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் இதே மாதிரி போச்சுன்னா கட்சி 2 கூட உடையுங்கிறாங்க சார். 2 உடையும்லாம் இல்லை. நீங்கள் வந்து அப்பா ஒரு பக்கம் கூட்டணி, மகன் ஒரு பக்கம் கூட்டணிலாம் வைக்க முடியாது. ஆமாம். அது பெரிய நெருக்கடி. உங்களுக்கு ஏற்கனவே ஓட் பேங்க்கில் 10 வருஷமாக உங்கள் கட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2011க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏறுமுகமே கிடையாது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த கட்சி இப்போ ராமதாஸ் பக்கம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் யாரும் இல்லை, நிர்வாகிகள் இல்லை, தொண்டர்கள் இல்லை, எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பிளவுபட்டிருந்தால் அது வந்து நன்மையில் 2 பேருக்கும் தெரியும். பட் எந்த பாயிண்டில் 2 பேரும் எந்த புள்ளியில் ஒன்றாக இணைவார்கள் என்றால், முகுந்தன் பரசுராமனை ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு புள்ளி, அதை தாண்டி இன்னும் ஏதோ ஒரு இடம் இருக்குது. ஓகே. அந்த இடம் வந்து எப்போ வந்து காமன் கன்சர்னுக்கு வரும், எப்போ 2 பேரும் இணைவார்கள்ன்றான் தெரியாது. கண்டிப்பாக சண்டை முடிந்து விட்டதாக இருந்தாலும் இது வந்து நீர் பொத்து நெருப்பு போல் அப்படியே கலண்டு கொண்டு தான் இருக்கும். ஓகே சார். திமுக கூட்டணிக்கு மருத்துவரை ஆசைப்படுறாரு போல இருக்கே சார். அதாவது லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலின் அவரோட உரிமையில் பேசுறார். உன்னை தேடி நான் வரணுமா, கோட்டைக்கு வரணுமா, 10.5 கொடுக்க மாட்டியா அப்படின்னு உரிமையில் பேசினார். ஆனால் மாநாட்டு மேடையில் வந்து இந்த ஊமை ஜனங்களுக்கு ஸ்டாலின் தம்பியை விட்டால் யாருமே கிடையாதுன்னு கொஞ்சம் குழவுறாரு, கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. திமுக கூட்டணிக்கு மருத்துவரை ஆசைப்படுறாரா சார்? இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலினை கோட்டையில் சேர்ந்து வாதாடினேன்னு சொல்கிறார். கொஞ்சம் குழாவில் அவர் திமுக கூட்டணி வருவதற்கு தயாராக இல்லை. அவர் அதிமுக கூட்டணி தான் போகணும். பிரைமரி அலைன்ஸ் ஏடிஎம்கே. ஓகே. அது பாஜகவுடன் அதிமுக இருந்தாலும் சரி, அவரோட பிரைமரி அலைன்ஸ் ஏடிஎம்கே, அவ்வளோதான். புரியுதுங்களா? அன்புமணி தான் வந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறார். பிஜேபி கூட்டணி வேணுங்கிறாரா? தனி அணி அமைக்கணும். கடந்த முறை அதிமுகவுடன் ஏன் சேரல? 10.5 கொடுத்தாங்கல்ல. ஆமாம். அந்த கட்சியோட ஏன் சேரல அன்புமணி? எதுக்கு தனி அணி அமைத்தார்? எதுக்கு அமைச்சார்? இந்த முறை அதே கேம் ஆடுறார். ஓகே. அதுக்கு திமுக பின்பக்கமாக இருந்து அன்புமணி இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு 5 கார்னர் கான்டெஸ்ட் வரணுங்கிறதுக்காக திமுக ஒரு கேம் விளையாடுறாங்களா அன்புமணியை வச்சு? 5 கார்னரா, 4 கார்னரா, 3 கார்னராலாம் இல்லை. ஓகே. அன்புமணி தலைமையில் ஒரு தனி அணி. யார் சார் வருவாங்க? யார் வராங்கன்ற நமக்கு தெரியும். திமுக அதுக்கான வேலையை செய்யும். ஓகே. அதிமுகவுடன் சேரக்கூடாது என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தனிமைப்படுத்தியது. அதுக்கு திமுக கொடுத்தது என்ன விலை, அதுக்கு பாட்டாளி மக்கள் கொடுத்த விலை என்ன, வாங்கியது என்ன, எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அப்படி இருக்கும்போது
நீங்கள் திரும்ப இந்த மாதிரி பையன் தப்பு பண்ணுறாருன்ற கோபம் வந்து அப்பாவுக்கு இருக்குது. அதிமுகவுடன் போனால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும். உண்மையிலே சௌமியா அன்புமணி இன்னைக்கு எம்பியாக இருந்திருப்பார். அதிமுக அன்னைக்கு வச்சு தருமபுரியில் சொற்ப வாக்கில் தான் அந்த அம்மா தோற்று போனாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு தவறான பாதையை, தவறான கூட்டணி கணக்கை அன்புமணி போட்டு விடுவார் என்ற அச்சப்படுகிறார் ராமதாஸ். ஓகே. அதனால் அவர் ஏடிஎம்கே பக்கம் வரணும் தான் ஆசைப்படுகிறார். அவர் திமுக பக்கம் வரணும்னு ஆசைப்படல. கோட்டையில் அவரோட வாதாடின என்ற வார்த்தையை தான் நம்ம பேசுகிறோம், மாற்றி பேசுகிறோம். ஓகே. கொஞ்சினார் குழாவினார் அப்படி கிடையாது. ஓகே சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. ஆனால் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நமக்கு எதுவும் தெரியவே இல்லையே சார். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள? என்ன டெவலப்மெண்ட் இல்லை? என்னங்க இன்னைக்கு எப்படி எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி ஏறி அடிக்கிறாரு, அரசை நோக்கி மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு சார். கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து அவர் ட்விட்டர் ஹேண்டலில் பார்க்குறீங்களா? ஆமாம். என்னெல்லாம் வார்த்தையை பாருங்க. அரசியல் அப்படிதான் பண்ணி. ஆமாம். நான் வந்து அது சரியா தப்பான்ற விவாதத்துக்கு போல, அரக்கோணத்தில் ஒரு சாதாரண விஷயம் இறங்கி அடிக்கிறார். இங்கே ஒரு தஞ்சாவூரில் ஒரு சின்ன விஷயம் இறங்கி அடிக்கிறார். ஏன்னா அந்த பொள்ளாச்சி விவகாரம் அதிமுக அந்த அளவுக்கு பாதித்தது. ஆமாம். அதே மாதிரி திமுக செஞ்சதில் நாமளும் செஞ்சு இறங்கி அடிக்கிறார். ஓகே. இன்னைக்கு அந்த கூட்டணி வந்து கலகலத்து போகும் அப்படின்னு பேசிடலாம். எங்க காணாமல் போயிட்டாங்க. செங்கோட்டையன் எங்க ஓபிஎஸ் ஏதாவது பேட்டி கொடுக்குறாரா? இல்லை. இதை எடப்பாடி எதிர்த்து பேசுறாரா? இல்லை. டிடிவி எங்கேயாவது எடப்பாடி இருக்க மாட்டார், யார் சொன்னது வார்த்தையா? டிடிவி தினகரன். எடப்பாடி இருக்க மாட்டார், புதிய ஒருவர் வருவார், இங்கே ஒரு வார்த்தை இப்படி வார்த்தை விடுறாரா? 2 பேரையும் ஆஃப் பண்ணது யாரு? பிஜேபியா சார்? அப்புறம் அதனால எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கார். அரசியல் ரீதியாக திமுக எதிராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார். பாஜகவுடைய தலைவர் வந்து அவர் சட்டிலா பிளே பண்றார். அண்ணாமலை மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே. அண்ணாமலை மாதிரி எடுத்தங்கவுத்தலாம் பண்ண முடியாது. என்ன அது எடுத்தங்கவுத்தல் பண்ணி தான் அவர் என்ன கதியில் இருக்காருன்னு பார்க்குறோம். அண்ணாமலை என்ன பெரிய டால் லீடர்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ணாமலை மாதிரி பேச முடியுமா? அண்ணாமலை மாதிரி செயல்பட முடியுமா? அண்ணாமலை மாதிரி இப்படி அட்ரஸ்லாம் இருக்க முடியுமா? அதுக்கு பதில் இருக்கா? வார் ரூமில் என்ன வேணா நீங்கள் போடலாம். அண்ணாமலை இல்லையா? அண்ணாமலை இல்லை என்றால் பாஜக தூங்கி கொண்டிருக்குன்னு எழுத வைக்கிறார் பத்திரிகையில். அண்ணாமலை இருந்த போது பாஜக வீரியமாக செயல்பட்டு வீறு கொண்டு இருந்தது அப்படிலாம் போடுறாரு. அண்ணாமலை எப்படி இருக்காரு இப்போ? சார் அவரே தான் சொல்றாரு சார், நான் ஆடு மாடு கூட நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பதவி ஆசை இல்லைங்கிறாரு. அது ஆடு மாடு தான் நம்புவோம், யாரை நம்புவாங்களே? இந்த ஆடு மாடு கூட நம்பாது. என்னங்க பேசுறீங்க? ஏங்க ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது நான் வந்து நிம்மதியாக இருந்தேன்னு சொல்லுவாரா? நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ப்ரெஷர் இல்லாமல் இருக்காரு சார். அதெல்லாம் போய் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஓடுனீங்க? இன்னும் சாமியாரை பார்த்தீங்க? தலைவரை மாற்ற விடாமல் பண்ணுறதுக்கு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஆளை செட் பண்ணிங்களா இல்லையா? நீங்கள் அந்த வீடியோ காட்சி இருக்கா இல்லையா? நம்மளே பேசணுமா இல்லையா? போய் என் அப்பா அம்மாவோட இருக்கிறேன், மனைவி மகனோட இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், விவசாயம் பார்க்குறேன். அப்போ அரசியல் தலைவர் வந்து நிம்மதி இல்லைன்றது ஒத்துக்கிறீங்களா? அப்படி தானே அர்த்தம். அமெரிக்கா போனீங்க, இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க, கட்சிக்காக உழைங்க. பதவி இருந்தால் மட்டும்தான் அங்கே சுற்றுவீங்களா? இல்லைன்னா லீவ் போட்டு அமெரிக்கா, அண்டார்டிகா, சிங்கப்பூர்னு போவீங்களா? இது பாருங்க, இப்படி அறிக்கை விடுறது. இப்போது இவர் தலைவராக இருக்கும்போது யாராவது அறிக்கை விட்டா சும்மா இருப்பாரா? பேட்டி கொடுத்தா சும்மா இருப்பாரா? இப்போ நயினாரை வந்து தேவையில்லாமல் சிக்கல் பண்ணுறாரு. அவர் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு, போராட்டமெல்லாம் அறிவிச்சிருந்தாரு, மறுபடியும் அறிவிக்கிறார், தன்னிச்சையாக வாபஸ் வாங்குறாரு. நீங்கள் தலைமைக்கிட்ட வந்து சொல்லிட்டு பண்ணீங்களா? இல்லை, அவரில் அறிவிக்கணும். இந்த மாதிரி சிவகிரியுடைய இரட்டை கொலை கண்டித்து அண்ணாமலை தலைமையில் அங்கே உண்ணாவிரத போராட்டம் நயினார் அறிவிக்கணும். ஆமாம், நீங்கள் அறிவிக்கக்கூடாது. நீங்கள் அனுமதி பெற்றிருந்தாலும் அவர் சொல்லணும். தலைமை அதான் தலைமை கட்டுப்படுறது. நீங்கள் அதான் இவர் யாரும் கட்டுப்பட மாட்டார். இவருக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறவில்லை. தனித்துனாரு. அவர் தான் தனித்து போய் நிற்கிறார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.